ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு வெட்டு ஆகணும்னு சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு. ஃபுல் டிபேட், வாக்விவாதங்கள். டிபேட் இருக்கணும், வாக்விவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும், அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய அன்பு. அது இது. ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க. பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 2000-3000 பேஜஸ்க்கு வந்து நான் சிம்பனி எழுதியிருக்கேன், இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்பனி யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை, பண்ணது. இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா? கேட்குறோம், பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்தார். வந்துட்டு சொல்கிறார், இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா 82 இயர்ஸ், இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர். லாங் லிவ்